This video sponsored by BuyMode. இந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் இந்த ஆப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சென்னை சுற்று வட்டார மக்களே உஷார்! செம்பரம்பாக்கம் புழல் ஏரியில் நீர் திறப்பு, வெள்ள அபாய எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வினாடிக்கு 6000 கன அடி நீரும், புழல் ஏரியில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கரையோரம் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. சென்னை சுற்றுவட்டார தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்நிலைகளில் நீர்வரத்து உயரத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்கான நீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் வரும் நீர் வரத்து வேகமாக அதிகரித்து வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதேபோல புழல் ஏரிக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வினாடிக்கு 6000 கன அடி நீரும், புழல் ஏரியில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாகவும் மேலும் நீர் திறப்பு அதிகரிக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாலும் கரையோர வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னையில் குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான புழல் ஏரியானது 20.86 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் அமைந்துள்ளது. ஏரியின் நீர்மட்ட மொத்த உயரம் 21,020 அடி. இதன் முழு கொள்ளளவு 3500 மில்லியன் கன அடி ஆகும். இன்று காலை 10 மணி நிலவரப்படி நீரிறப்பு 19.72 அடியாகவும், கொள்ளளவு 296 மில்லியன் கனஅடியாகவும் மற்றும் நீர்வரத்து வினாடிக்கு 709 கனஅடியாகவும் உள்ளது. எனவே புழல் ஏரியில் நீர் வெளியேற்றும் வாய்க்காலில் செல்லும் கிராமங்களில் நாரவாரிக்குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், புழல், வடபெரும்பாக்கம், மஞ்சம்பாக்கம், கொசப்பூர், மணலி மற்றும் சடையான்குப்பம் ஆகிய பகுதிகளில் கால்வாயின் இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதியில் வசிப்பவர்களுக்கு எச்சரிக்கை தருமாறு மற்றும் தாழ்வான பகுதி வசிப்பவர்களை உடனடியாக வெளியேற்றி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.